எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இயேசுவை விசுவாசித்து அவர் வழி நடக்க விரும்புகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களை விட்டு விலகவும் மாட்டார். அவரே உலகத்திற்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவர் இருளில் நடக்கிறவர்களை வெளிச்சத்தின் பாதைக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு நீதியான போதனைகளை கற்றுத்தருவார். அதனால் அவர் வழியில் நடப்போர் சமாதானமாக வாழ்வார்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமானவைகள். சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு அவர் விடுதலை அளித்து அவர்களை சுகமாய் காத்துக்கொள்வார். அவரே மெய்யான இரட்சகர், நல்ல மேய்ப்பர், எல்லா காலத்திலும் கிருபையளிக்கும் தேவன். இயேசுவுக்குள் வாழ்கிறவர்களுக்கு அவர் செய்யும் செயல் பெரிதாயிருக்கும். எரேமியா 33வது அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இயேசு உங்களுக்கு பெரிய செயல்களை அறிவித்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? இன்றே அவரை விசுவாசியுங்கள். ஜெபம். இயேசுவே, உம்மையே என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வாஞ்சிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.